ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று அடுத்து நாம் காணவிருக்கும் கோவில் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. திருச்சி என்றாலே ஞாபகம் வருது வந்து சமயபுரம் கோவில் தான். அவ்வளோ வந்து பிரசித்தி மிக்க கோவில் இவங்க. இந்த தாய்கிட்ட நம்ம வந்து வேண்டிட்டோன்னா அத்தனையுமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. இவங்களுக்கு உகந்த நாட்கள் மாதம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, உகந்த மாதம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆடியும் தை மாதமும். இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த தாய்க்கு. ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் சிறப்பு, செவ்வாய் வேளையும் நல்ல ஒரு கிழமை இந்த தாயை வழிபடுவதற்கு. உலக மக்கள் நன்மைக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க அந்த தாய். மாசி மாதம் நம்ம எந்த ஒரு சாமியுமே பச்சை பட்டினி விரதமாக நம்ம வந்து கேள்விப்பட்டது கிடையாது. இந்த தாய் உலக மக்கள் நன்மைக்காகவும், மக்கள் எல்லாரும் செழிப்பாகவும் சந்தோஷமாக வாழணும், மக்கள் எல்லாரும் மக்களோட நன்மைக்காகவே அந்த விரதத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. அவ்வளோ சக்திமிக்க வாய்ந்த தாய் தான் இவங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்போ கூழ் படைச்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. கோயிலுக்கு திருச்சிக்குள்ள சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் சமயபுரம் மாரியாத்தா ஃபோட்டோவை வீட்டில் வச்சு ஆடி வெள்ளி ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும் இந்த 3 நாட்களையுமே நீங்கள் வந்து ஆடி வெள்ளி அப்போ இந்த சமயபுரம் மாரியாத்தாவுக்கு கூழ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கூழ் கேப்பக்கூழ், சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா கரைச்சி போட்டு இந்த சாமிக்கு படைச்சி அதை நெய்வேத்தியமாக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு 11 பேருக்கோ ஒரு 21 பேருக்கோ நம்மளால் முடிஞ்ச கூழ் காணிக்கையை செலுத்தினா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த தாய். கூழ்னால் அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அவ்வளோ சக்திமிக்க வாய்ந்த தாய். பச்சை பட்டினி விரதம் வந்து 28 நாட்கள் மேற்கொள்கிறாங்க இந்த சாமி. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தாய். இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த தாயை நாமும் சென்று வழிபடுவோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரையில் வந்து திருவிழா நடக்கும், மாசி மாதம் பூச்செறிதல் விழா நடக்கும், தைப்பூச திருவிழா நடக்கும், பஞ்சப்பிரகார விழா நடக்கும். இப்படி பஞ்சப்பிரகார விழா தைப்பூச திருவிழானா பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பாக வந்து இந்த தாய்க்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. எலுமிச்சை மாலை வாங்கி போடுறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இவங்க பார்த்திங்கன்னா மாசி கடைசி ஞாயிறு முதல் 28 நாட்களுக்கு சமயபுரம் மாரியாத்தா பக்தர்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் பச்சை பட்டினி விரதம் வந்து மேற்கொள்கிறாங்க. அந்த நாட்களில் வந்து இந்த சாமிக்கு வந்து தளிகை நெய்வேத்தியம் கிடையாது. துள்ளு மாவு, திராட்சை, ஆரஞ்சு, இளநீர், பானக்கம் மட்டும்தான் படைப்பாங்க இந்த சமயபுரம் ஆத்தாக்கு. வேறு ஒன்றுமே சாப்பிடாது இந்த தாய். துள்ளு மாவு, திராட்சை, ஆரஞ்சு, இளநீர், பானகம் இதை மட்டும்தான் படைப்பாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தாய். இந்த சமயபுரம் மாரியாத்தாவை நாமும் வழிபடுவோம், சிறந்த பலன்களை அடைவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்.